நற்செய்தியை அந்த யோனா மக்களுக்கு சொல்கிறான். நீங்கள் மனம் திரும்புங்கள், 40 நாளுக்கு பிறகு இந்த நினிவே அழிய போகிறது, அழிய போகிறது என்று சொல்லி தேவனுடைய ஊழியத்தை செய்தான். திருச்சபையே, இன்றைக்கு முன்னே ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்கிறார். எனக்கு ஊழியம் செய்வாயா? மக்களால் இன்றைக்குமாக இறந்து கொண்டிருக்கின்றார்களே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ மக்கள் இன்றைக்கு இறந்து கொண்டிருக்கிறார்களே, நீ எனக்காக ஊழியம் செய்வாயா என்று சொல்லி அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படும். அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்தா பாருங்க. ஆண்டவரே மன்னியும் அப்பா, நாங்கள் தலையை வெட்டினது உண்டு, எல்லாருக்கும் விரல்களை வெட்டினது உண்டு, தோலை கிழித்தது உண்டு, ஐயா எங்களை மன்னித்து விடும் ஆண்டவரே, மன்னித்து விடும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்ட ஒரு பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கிருபையின் காலம் அற்று இன்றைக்கு நாம் ஓத்திர காலத்தில் வந்திருக்கிறோம். இனி நியாய தீர்ப்பின் காலம் வரப்போகிறது. அல்லேலூயா. இப்படி எல்லாம் நம்ம இருந்து என்ன செய்தி கேட்க முடியாது. நான் டீக்கனரா இருப்பேன் அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு நியாய தீர்ப்பின் காலம் வருகிறது. உன் கணக்கை கொண்டு வா ஊழியக்காரனே, உன் கணக்கை கொண்டு வா. எப்படி ஊழியம் செய்தான்? நான் ஊழியம் செய்வதற்கு இத்தனை வருஷம் உன்னை மூப்பரா தெரிந்து கொண்டேனே, இத்தனை வருஷம் நான் உன்னை தெரிந்து கொண்டேனே, நீ என்ன செய்தாய்? நியாய தீர்ப்பின் காலம் வரப்போகிறது. அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? ஆண்டவரோட பாதப்படியில் அப்படியே அமர்ந்து கண்ணீர், மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னியும், மற்றவங்க தோலை உரித்தது உண்மை, விரல்களை வெட்டினது உண்மை, மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதப்படியில் அப்படியே வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாடல் ஒரு பக்தன் பாடுகிறான். உம்மண்டை தேவனே நான் சேரட்டும், சிலுவை சுமந்து நடப்பினும் என்ற ஒரே ஒரு சபை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஓண்டாய் தேவனே நான் சேரட்டும், சேலோவாய் சோமந்தே நடப்பினோ கடைசி காலம் வந்துவிட்டது. ஆண்டவரே உம்மண்டையிலே நான் வந்திருக்கிறேன், நான் உம்மண்டையிலே சேர வேண்டும் என்று சொல்லி கேட்போமா? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் பொக்கிரான் என்ற ஒரு பணித்தளம் காணப்படுகிறது. நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் இருந்து ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்வதற்காக கடந்து சென்றான். என்ன செய்தான் பாருங்க. ஆரம்ப காலத்துல ஒரு ஊழியக்காரன் கூட வரல, ஒரு மக்களும் கூட வரல. ஆண்டவரே, ராஜத்துறை என்ன ஆகிய இந்த பொக்கிரான் பணத்துக்கு நீர் அழைத்து சென்றீரே, ஒரு ஆத்மா கூட வரவில்லை. ஆண்டவரே, ஜபித்தார் ஜபித்தார் ஜபித்தார். 1 மாதம் ஆகியது, 2 மாதம் ஆகியது. ஏராளமான மக்கள் அவருடைய ஜப கூட்டத்துக்கு வந்தாங்க. எல்லாரும் ஆண்டவரை பாடினார்கள்.
அந்த இடத்துல பாருங்க, ஒரு நோய் வந்து விட்டா எல்லாரும் அந்த இடத்துல இறந்து போய்விடுவார்களாம். ஒரு கொடிய நோய் வந்தது. அந்த ஜனங்க தாம் முழுதும் உபச்சாரம், பாவம், குடி என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த மூத்த பிள்ளைக்கு அந்த நோய் வந்து விட்டது. கண்ணீரோடு காணப்பட்டார். ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டோமே, என் பிள்ளைக்கு இப்படி சுகவீனமாக காணப்படுகிறாளே, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்ல ஜெபித்தார்கள். அந்த குழந்தை அப்படியே இறந்து போயிட்டது. துடித்தார்கள். ஆண்டவர், உண்மை நாங்க அறியலையே, ஆனா இப்பொழுது உண்மை அறிந்திருக்கிறோமே, என்கிட்ட குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட அழுதாங்க. கடைசியாக இருப்பது ஒரே ஒரு குழந்தை. 1 மாதம் ஆகியது, 2 மாதம் ஆகியது. அதே நோய் அந்த குழந்தைக்கு வந்து விட்டது. துடித்தார்கள். ஆண்டவரே, உண்மையான ஒரு தெய்வம் என்று சொன்னார். அந்த குழந்தையை நீர் மீட்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 1 வாரம் ஆகியது, 2 வாரம் ஆகியது. அந்த குழந்தையுடைய அந்த காய்ச்சல் பெருகிக் கொண்டே இருந்தது. கடைசியாக ஒரு சனிக்கிழமை அந்த 2வது குழந்தை இறந்து போய்விட்டது. துடித்தார்கள். நாங்க எதுக்காண்டவரை உலகத்திலே வாழ வேண்டும்? ஏன் வாழ வேண்டும்? சும்மா இருக்கல்லங்க. அந்த குழந்தையை வைத்து ஜெபிக்க தொடங்கினார்கள். சனிக்கிழமை அடுத்த அன்னைக்கு, ஓய்வினால் அடுத்த அன்னைக்கு அந்த குழந்தை அப்படியே படுக்க வைத்து விட்டு புருஷனும் பெஞ்சாதியும் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆலயத்திற்கு சென்றார்கள். ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இந்த குழந்தையை நீர் மீட்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார்கள். கூட்டம் முடிந்தது. அந்த ராஜதுரை இடத்துல சொன்னாங்க, ஊழியர் இடத்துல எல்லாரும் சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு சென்றார்கள். எதுக்கு தெரியுமா? அடக்கம் செய்வதற்கல்ல. எல்லாரும் சுற்றி நின்று, ஆண்டவரே, இந்த குழந்தை உயிர்ப்பையும் எங்களை ரட்சித்தது உண்மை என்று சொன்னால் இந்த குழந்தையை நீ உயிர்ப்பியும் என்று சொல்லி ஜெபிக்க தொடங்கினார். 1 மணி நேரம் ஆகியது, 2 மணி நேரம் ஆகியது. அந்த குழந்தை அப்படியே தான் காணப்பட்டது. கடைசியாக அந்த பெற்ற குழந்தை எடுத்து தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு, தகப்பனே, கடைசியாக நான் ஜெபிக்கிறோம், நீ உண்மையான தெய்வம் என்று சொன்னால், இந்த உலகத்தை ரட்சித்த தெய்வம் என்று சொன்னால், இந்த குழந்தையை உயிர்ப்பியும் என்று சொல்லி அழத் தொடங்கினார்கள். கரத்தை நோக்கி ஜெபிக்க தொடங்கினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த இறந்த குழந்தை உயிரோடு எழும்புது. அல்லேலூயா! இன்றைக்கும் அந்த குடும்பம் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. இதை எந்த பிரஸ் ரிப்போர்ட்டும் தருவது கிடையாது. திருச்சபையை, ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீ நானும் பரம்பரை கிறிஸ்தவர்கள். குடும்பத்தில் இன்றைக்கு மீட்பு கிடையாது, தேவனுடைய வெளிப்பாடு கிடையாது. ஆண்டவர் நம்மை அழைக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். நம்ம எந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறோம்? ஆண்டவர் நம்மை நேசிக்கிற ஒரு தேவன். ஒன்று கூட கண்களை மூடி நாம் அப்படியே நாம் ஜெபிப்போம்.